பாலசரவணன் நீங்கள் தமிழ் சிந்தனையாளர் பேரவை அப்படின்னு ஏதோ யூடியூப் சேனல் இருக்குன்னு சொல்கிறீங்க. வாழ்க வளமுடன் சகோதரர். இது உண்மை தமிழரின் உண்மை வரலாறு அப்போது தான் தெரியும் அது இதுங்கிறீங்க. சகோதரரே, நான் ஒரு தெளிவாக சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்குங்க அந்த வரலாறு இந்த வரலாறு அவங்க வரலாறு இவங்க வரலாறு தமிழ் வரலாறு கிறிஸ்டின் வரலாறு முஸ்லீம் வரலாறு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நான் வெளிப்படையாக சொல்லிடுறேங்க. எனக்கு எல்லாம் உள்ள இறையாற்றலை இந்த உடலை கொடுத்துருக்கு. இந்த உடலில் என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாமல் போயிட்டு வரலாறு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தெரிஞ்சு இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்காம எங்கெங்கேயோ போய் தெரிஞ்சுட்டு நமக்கு எந்த பயனும் இல்லை. நான் அதான் சொல்கிறேன் பாருங்க. விவேகானந்தர் ஒரே வார்த்தை. விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னாங்க, ஐயா நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க, நான் தயவு செஞ்சு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா இந்த நாட்டையே ஆட்சி பண்ணிடலாமே, நீங்கள் ஏன் அரசியலுக்கு வர மாட்டேறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு விவேகானந்தர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், என்னுடைய அரசியல் இறைவனோடும் என்னோடும் இருக்கட்டும், என்னுடைய அரசியல் சாதாரண மனிதர்களிடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாருங்க. அதே மாதிரி தான் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் எந்த ஆர்வமுமே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சகோதரர்களின் உடல் நலனை மனநலனை மேம்படுத்துவதற்கு என்னால் இயன்ற சின்ன சேவையை செஞ்சிட்ருக்கிறேன். சேவையோடு நிறுத்திக்கொள்ள தான் எனக்கு ஆசைங்க. வேறு எந்த விதமான அரசியலோ பொருள் அந்த பழைய விஷயங்களை கேட்டுட்டு அதை நம்பிட்டு அதெல்லாம் எனக்கு ஆர்வம் இல்லைங்க. இப்போ என்ன இருக்குது, இப்போ இந்த உடலில் என்ன நடக்குது, இங்கே கிடச்சிருக்கிற சக்தியை எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துவது. தனி மனித முன்னேற்றம் இல்லாமல் சமுதாய முன்னேற்றம்ங்கிறது சான்ஸே கிடையாது. தமிழ் சமுதாயம் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது எனக்கு ஆழ்ந்த ஆசை இருக்குது. அது பார்த்தீங்க அப்படிங்கன்னா புரட்சியினால் சத்தியமாக நடக்காது ஆச்சுங்களா. அது திரட்சியினால் நடக்கும். அது என்ன மாதிரி திரட்சி? ஒரு தனி மனிதனும் தன்னை உயர்த்தி கொள்ளணும். தனக்குள்ள இருக்கிற உயிராற்றலின் பெருமையே தெரிஞ்சு கொள்ளாமல் நம்ம போயிட்டு நம்ம லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களை கொன்று குவித்து விட்டு போயிட்டு யாரோ என்னவோ எங்கள் முன்னோர்களை ஏதோ பண்ணிட்டாங்கன்ட்டு கதை படிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆகவே அது மாதிரியாக அதை போய் பார்த்து இந்த வரலாறு கற்றுக்குங்க, அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேங்க. சகோதரரை வாழ்க வளமுடன். தவறாக சொல்லியிருந்தால் சாரி சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன்.